சிவனுக்கு நெற்றிக்கண் உள்ளது என்று எல்லோருக்கும் தெரிந்திருக்கிற விஷயம்தான். ஆனால் சிவன் என்பது யார் என்றால் நம்முடைய உடல் தான். சிவனுக்கு நெற்றிக்கண் என்றால் நமக்கு நெற்றிக்கண் எங்கே இருக்கின்றது? அதைத்தான் ஈஸ்வர பற்றி இந்த உபதேசத்திலே கவன ஈர்ப்பு நரம்பு என்று சொல்லுகின்றார். ஒவ்வொரு மனிதனுடைய ஆன்மாவிற்கும் அவன் சக்தியை ஈர்க்கும் நிலை எங்கே உள்ளது? நம் நெற்றியின் மையத்தில் மஞ்சளோ குங்குமமோ திருநீரோ ஈஸ்வரா என்று சொல்லி நாம் எங்கே இடுகின்றோமோ அங்குதான் உள்ளது மனிதனை இயக்கும் ஜீவ துடிப்புள்ள கவன ஈர்ப்பு நரம்பு. மனிதனின் எண்ணத்தை செயல்படுத்தும் முக்கிய இடமே அந்த கவன நரம்பு தான். அந்த கவன நரம்பு வேலை செய்யும் அந்த நிலையில் கொண்டுதான் மனிதனுடைய உடல்நிலை எண்ண நிலை எல்லாமே செயல்கொள்கிறது. நாம் பார்த்தோம் என்றால் சிலருக்கு எதையாவது சொன்னோம் என்றால் நெற்றியை சுருக்கி அந்த புருவ மத்தியிலே அந்த கவனங்கள் வரும். சில நேரம் நம்மை அறியாமலே அந்த நெற்றியிலே கூட அதை போன்று நாம் தட்டி சில கை விரல்களை கூட அந்த இடத்திலே வைத்து தட்டி நாம் சிந்தனையை செலுத்துவோம். ஏனென்றால் இயற்கையுடைய நீதி பிரகாரம் தான் அப்படி நாம் செயல்படுத்துகின்றோம். தெரிந்தோ தெரியாமல் நாம் செய்யக்கூடிய செயல்கள் அது. நம்முடைய கூர்மையோ கவனமோ சிந்திக்கும் பொழுதோ பார்த்தோம் என்றால் இந்த புருவ மத்திக்குத்தான் போகும். நாம் நம் புருவ மத்தியை எண்ணுவதில்லை. ஆனால் அந்த உணர்ச்சிகள் அங்கேதான் குவிந்து வேலை செய்யும். அதைத்தான் ஈஸ்வர பற்றி இங்கே சொல்லுகின்றார். அவை கவனம் ஈர்ப்பு நரம்பினுடைய முக்கியமான பணி என்ன என்றால், நாம் எடுக்கக்கூடிய சுவாசம் நம் உயிர் சக்திக்கு ஈர்த்து இந்த உயிர் துடிப்புடன் கவன நரம்பு அதனை ஈர்த்து எந்த வழியில் இக்கவன நரம்பானது எதன் தொடர்பில் இவ்வுடலில் உள்ள உறுப்புகளுக்கு நம் மண்டையின் பின்பாகம் உள்ள சிறுமுறையில் மோதச் செய்து அதன் வழித்தொடரில் இருந்துதான் உடல் உறுப்புகள் அனைத்திற்குமே செயல்படுகின்றது. அதாவது இன்று விஞ்ஞான முறைப்படி எத்தனையோ சில அவர்கள் கண்டுபிடித்த கருவிகளை வைத்து ஒவ்வொன்றையும் அதை தெரிந்து கொள்ளக்கூடிய சென்சார்கள் என்று சொல்வார்கள். அவைகள் ஈர்த்துதான் அதற்குண்டான ஆணைகளை இடப்பட்டு ஆங்காங்கு அந்த வேலைகளை செய்யும். இது போன்றுதான் நம் கவன ஈர்ப்பு நரம்பிலே மோதக்கூடிய அல்லது அது சுவாசத்தின் வழியா வந்து அதன் மீது படும் பொழுதுதான் அது எந்தெந்த நிலையிலோ அதற்கு தக்க கவன ஈர்ப்பு நரம்பிலிருந்து நேராக சிறுமூளை வழியாக உடல் உறுப்புகள் அனைத்திற்குமே இந்த நரம்புகள் வழி இந்த செய்திகள் செல்லப்பட்டு உடல் இயக்கமும் சரி, சொல்லுகளும் சரி, செயல்களும் சரி ஏற்படுகின்றது. இப்படித்தான் நாம் இயங்குகின்றோம். நம்மை கவன ஈர்ப்பு நரம்பு இப்படித்தான் இயக்குகின்றது அல்லது உயிர் இப்படித்தான் இயக்குகிறது என்று சொல்லுகின்றோம். இந்த கவன நரம்பு பாதிக்கப்பட்டாலோ அல்லது அதில் ஏதாவது அடிபட்டு பின்னமானாலோ உடல் உறுப்புகளும் சரி, உடலை சுற்றியுள்ள ஆன்மாவும் சரி அதனை சீராக செயல்படுத்த முடியாது. ஆனால் முதல்ல ஆரம்பத்தில் பார்த்தோம் என்றால் இதயத்தில் தான் இவ்வுடலுக்கு உகந்த நிலை, அதாவது உயிர் என்பது இதயத்தில் தான் உள்ளது என்று பல காலங்களாக நம்பி வாழ்ந்தார்கள். ஆனால் ஈஸ்வரப்பட்டது கேள்வி கேட்கின்றார். இதயத்தை இன்று செயலிழந்தாலும் கூட மாற்று இதயத்தை வைத்து மனிதர்கள் வாழ்கின்றார்கள். ஆனால் மாற்று இதயம் பொருத்தப்பட்டவர்கள் அவருடைய மனநிலையோ அவருடைய குணாதிசயங்களோ எந்த மனிதனிலிருந்து அல்லது யாரிடமிருந்து இந்த இதயத்தை அவர்கள் வாங்கி இதை செயல்படுத்தினால் அந்த எண்ணம் வருகிறதா என்றால் இல்லை. அவரவர்களுக்குரிய எண்ணங்கள் தான் வருகின்றது. அது நம்முடைய எண்ணங்களோ குணாதிசயங்களோ இயக்கங்களோ இதயத்தை மாற்றுவதால் எந்த மாற்றம் இல்லை. இது போன்றுதான் சிறுமுனையாக இருந்தாலும் சரி, பெருமுனையாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் மாற்றினாலும் கூட நம்முடைய குணாதிசயங்கள் மாறுவதில்லை. ஏன்னா இந்த கவன ஈர்ப்பு நரம்பு அதன் மூலமாக ஈர்க்கப்பட்டு சிறுமுனையின் வழியாகத்தான் இதயமே இயங்குகின்றது. ஆக இந்த உடல் இருக்கக்கூடிய எந்த பாகத்தையும் இவர்களால் மாற்று உறுப்புகளை வைத்து மனிதனை வாழ வைக்க முடியும். ஆனால் இந்நெற்றியில் உள்ள கவன நரம்பிற்கு அதில் அடிபட்டாலோ பின்னமானாலோ ஒரு பைத்தியம் பிடித்த ஆன்மாவையோ அந்த நினைவிழந்த ஆன்மாக்களை சரிப்படுத்துவது என்பது முடியாத காரியம். அதனால் கோமா ஸ்டேஜ் இதையெல்லாம் ஹிஸ்டீரியா பிடித்தவர்களெல்லாம் அவ்வளவு ஈஸியாக மாற்ற முடிவதில்லை. அது எப்பொழுது நினைவு அவளுக்கு திரும்பும் என்று சொல்ல முடியாது என்று சொல்லிவிடுவார்கள். ஆக நம்முடைய பெருமுனையை மாற்றி அமைத்தாலும் கூட எண்ணங்கள் மாறாது, அதே நிலையில் தான் இருக்கும். ஆனால்
இக்கவன கவன நரம்பை ஈர்த்து சிறுமொழியின் உதவி கொண்டு இந்த உடலை ஆன்மாவை வளர்க்கக்கூடிய இந்த கவன நரம்பு பின்னப்பட்டால் எந்த ஆன்மாவும் வாழ்ந்திட முடியாது. உடலில் ஏற்படும் இரத்த அழுத்தத்தின் அந்த இயக்கம், அந்த துரித நிலை அதிகப்பட்ட ஆன்மா இந்த கவன நரம்பின் தொடர் கொண்டு சிறுமூளைக்கு செல்லும் நிலையில் வெடித்து விட்டால்தான் மாரடைப்பால் இறந்து விட்டார் அல்லது இதய வலியினால் இறந்து விட்டார் என்று சொல்லுகின்றார். அதாவது கவன நரம்புக்கும் சிறுமூளைக்கும் செல்லும் இடத்தில் இரத்த நாளங்களிலே அழுத்தம் அதிகமாகி வெடித்து விட்டால் இந்த நிலை. இதயத்தில் உள்ள நரம்புகள் பாதிக்கப்பட்டால் கூட இன்றைய மருத்துவத்தால் மாற்றி அமைக்க முடியும். ஆனால் அதே சமயத்தில் இதயத்திற்கும் இரத்த அழுத்த விகிதத்திற்கும் தொடர்பு கொண்டதான் கவன நரம்பும் சிறுமூளையும். ஆக கவன நரம்பை படைத்தது இயற்கையினுடைய நீதி ஆதிசக்தியினுடைய செயல் சக்தி தான். சில சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள் உடலை விட்டு பிரிந்த ஆன்மாக்களை அவர் உடலில் வந்து செயல்பட வேண்டும் என்று விரும்பினாலும் இந்த கவன நரம்பும் அதோடு சேர்ந்த சிறுமூளை அந்த பகுதிகளும் பின்னப்படாமல் இருந்தால்தான் இந்த சித்தர்களும் ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லினார். இல்லையென்றால் அவர்களும் அந்த உடலுக்குள் வந்து செயல்படுத்த முடியாது. இதைத்தான் புராணங்களிலே அக்காலத்திலே சிவனுக்கு நெற்றிக்கண் இருந்ததாகவும் நெற்றிக்கண்ணை வைத்து உலகை ஆண்டதாகவும் புராணங்கள் கூறுகின்றது. ஒவ்வொரு ஆத்மாவிற்குமே என் நெற்றிக்கண் உண்டு. நெற்றிக்கண் இருப்பதால் தான், அதாவது அந்த உயிர் இருப்பதால் தான் நம் விழி கண்களுக்கே ஒளியை காணும் நிலை பெற முடியுது. கவன நரம்பைத்தான் நெற்றிக்கண்ணாவும் ஞானக்கண்ணாவும் நம் முன்னோர்கள் உருவம் தந்து சிவனாக்கி சிவனுக்கு நெற்றிக்கண்ணை படைத்து எல்லா மக்களும் புரிந்திடும் வண்ணமாக இதை உணர்த்தினார்கள். புராண காலங்களில், அன்றைய காலங்களில் இதையெல்லாம் சூட்சுமமாக ஆண்டவன் வாழ்ந்ததாகவும் ஆண்டவனே அக்கதையின் கதாநாயகனாக ஆக்கி சித்தர்கள் இப்படி பல நிலைகளை நமக்கு உணர்த்தி சென்றார்கள். ராமாயணத்திலும் மகாபாரதத்திலும் இதுபோன்ற எத்தனை புராணங்களிலும் பல உண்மைகள் காட்டியிருந்தாலும் இதெல்லாம் மறைக்கப்பட்டு விட்டது. அப்படி மறைக்கப்படாமல் இருந்தால் இந்த உண்மை நிலைகளை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். அன்றைய பொக்கிஷங்கள் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று உணர்த்ததை நாம் இன்று தவறவிட்டிருக்க வேண்டிய அவசியமில்லை என்று குரு சொல்லுகின்றார். ஏன்னா இதெல்லாம் இந்த கேள்விக்குரிய விஷயமாக வியாபாரத்திற்கு சென்று விட்டது. அதனால் இந்த உண்மை நிலைகளை உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு உயிரான்மாவும் உயர்ந்த ஞான சக்தியையும் அதன் தொடர் சக்தியும் பெற இந்த கவன ஈர்ப்பு நரம்பு புருவ மத்தியிலே நினைவை செலுத்தி நெற்றி பொட்டிலே மகரிஷிகள் ஞானிகளுடன் இணைத்து துருவ நட்சத்திரத்தை இணைத்து அந்த கவன நரம்பின் துணை கொண்டே ஒளியான உணர்வுகளை அந்த உடலுக்குள் பெருக்கி சிறுமூளை வழியாக உடல் முழுவதும் பாய்ச்சப்பட்டு பேரருள் பேரொழியாக ஒளியின் சரீரமாக முடியும். அந்த பேரு, அந்த பாக்கியம் ஒவ்வொருக்கும் உண்டு. எல்லோரும் இந்த புருவ மத்திய வழியாக துருவ நட்சத்திரத்தினுடைய மகரிஷியுடைய சக்தியை பெற்று பிறவிலாங்களை அடைய முடியும் என்று அருள்வாக்கினை கொடுக்கின்றார் ஈஸ்வரப்பட்டர்.